ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா குமரவேல் நம்ம அரசி வச்சிருந்த கத்தியை வச்சே பார்த்தீங்கன்னா அரசியை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குமரவேல். அரசி இது பார்த்ததும் முதல்ல ஷாக் ஆகுறாங்க. இந்த கத்தி அவன் கையில் இருக்கே, என்ன பண்ணுவான்னு தெரியலே அப்படின்ற மாதிரி. ஆனால் குமரவேல் இந்த கத்தியை வச்சு தான் நீ என்ன கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டேன், என்னென்னமோ வாய் பேசினேன், இப்போது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசி இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மசீர மாதிரியே தெரியல. இங்கே பாரு, ஒழுங்காக போயிட்டு இந்த தாலியை நீயே கட்டிக்கினா அப்படின்னு சொல்லி வெளியில் உண்மையை சொல்லு அப்படின்னு குமரவேல் அரசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசி ஆனால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் இதுக்கெல்லாம் மசீரு மாதிரி கிடையாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒதுங்கி போக பார்க்குறாங்க. குமரவேல், நில்லு, நான் பாட்டு பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வெளியில் உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க சைலண்ட்டாக அப்படின்னு குமரவேல் கேட்குறாங்க. என்ன இப்போது என்ன உனக்கு பதில் சொல்லணும், எனக்கு வேலை இருக்குது, வழியை விடு அப்படின்னு சொல்கிறாங்க அரசி. குமரவேல் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு, உன் வீட்டில் பண்ணிகிட்ருக்க மாதிரி இங்கே உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காத, முதல்ல போய் நான் சொன்ன மாதிரி வெளியில் போய் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நீ தான் சொல்கிற இப்போ அப்படின்னு. என்னால் சொல்ல முடியாதுங்க, நான் ஏன் போயிட்டு சொல்ல போகிறேன், நீங்கள் தான் என்னை லவ் பண்ணிவிட்டு என்னை மறக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு என்னை வர சொன்னீங்க, இப்போ என்னமோ நான் தான் தாலி கட்டிக்கினேன்னு போய் என்ன சொல்ல சொல்கிறீங்களே அப்படின்னு. நான் குமரவேல் இருந்துக்கிட்டு, நீங்கள் பாரு, சம்மந்தம் இல்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் உன்னை கடத்திட்டு போக தான் உன்னை வர சொன்னனே தவிர உன்னை லவ் பண்ணதுனால அக்கறையில் இல்லை அப்படின்னு குமரவேல் சொல்கிறாங்க. அரசு இருந்துக்கிட்டு, அப்படின்னா நீங்களே போயிட்டு உண்மையை சொல்லுங்கள், நான் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா, நான் போயிட்டு எப்படி வெளியே சொல்லுவேன்னு சொல்லிட்டு தைரியத்தில் பேசிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு குமரவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, என்னால் வெளியில் போய் உண்மையை சொல்ல முடியாது, நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு அசால்ட்டாக அரிசி பார்த்திங்கன்னா குமரவேலை அப்படியே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வெளியில் போயிட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் தெளித்து கோலம் போட போகிறாங்க. அப்போ தான் நம்ம மீனா சொன்ன மாதிரி பழனிவேல் பார்த்திங்கன்னா அரசி எப்படியாச்சும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரணும், மீனா பேசணும்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அரசியை யாரும் இல்லாத நேரமாக பார்த்து சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே அரசி வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது நேராக போயிட்டு அரசிக்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு அரசிக்கு அவங்கள பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷம். நீங்களாச்சும் என்னை பார்க்க வந்தீங்களே, என் மேலே எந்த கோவமும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா அரசி, அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, மீனாவில் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிச்சு, அங்கே அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கே 10 மணிக்கு வரேன்னு சொல்லிச்சு, நீ அங்கே மறக்காமல் வந்துடுறியா, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்காக சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன், யாராச்சும் என்னை பார்த்தாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத வீட்டில் கோவப்படுவாங்க மாமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அங்கே சொல்லிக்கிட்டு அரசிக்கிட்ட அங்கேருந்து போகிறாங்க. சரி, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அரசியும் சொல்கிறாங்க. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போது குமாரோடைய அம்மா பார்த்துட்டு, என்னம்மா மருமகளே, கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கியா அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, பூஜை கூடலாம் கையிலே ரெடியாக வச்சிட்ருக்கியம்மா, அதை பார்த்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும் தனியாக போகிற, குமார் எங்க, அவனை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு. இல்லை அவர் அப்படின்னு மழுப்புறாங்க அரசி. அப்போ தான் குமார் அங்கேருந்து உள்ளேருந்து வராங்க. அவங்கள பார்த்ததும், என்னடா 2 பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டுட்ருக்கீங்க போல இருக்கு, இவ்வளோ லவ் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு கல்யாணமும் பண்ணிட்டு நிற்கிறீங்க, என்ன அரசி கோயிலுக்கு போகிறா, அப்போ நீயும் கூட தான் போறியா, நான் வேற இவ ஒன்ட்டியே போகிறான்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிகிட்டு போக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு குமாரோடைய அம்மா சொல்கிறாங்க. அரசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்காங்க. மீனா அண்ணி நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வர சொன்னாங்க, இவங்க குமாரை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி குமாருமே, இல்லைம்மா நான்லாம் கோயிலுக்கு போகல, அரிசி மட்டும்தான் போகிறேன், எனக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமார் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. டே இங்கே பாருடா, முதல்ல பொண்டாட்டி கோயிலுக்கு போகிறா, கூட கூட்டிகிட்டு போடா அப்படின்னா விட்டுட்டு போறியாடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி குமார் அங்கேருந்து போயிடுறாங்க.
இதுக்கப்புறம் அரிசி பரவாயில்ல இங்கே தானே அம்மன் கோயிலுக்கு தானே நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் வேணா அவன் கூட வரவா, நீ தனியாக போகிற இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாத்த அப்படின்னு சொல்லி அரிசி அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் மீனாவும் பழனியும் ரெடியாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அரிசி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்துடுவா இல்லை சித்தப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவாம்மா, நான் சொல்லிக்கிட்டு தான் வந்திருக்கேன், அவன் வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அரசி கோயிலுக்கு இறங்கி ஆட்டோலேருந்து இறங்கி கோயில் உள்ளே வராங்க. அவங்கள பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம அரசிக்கு மீனாவை பார்த்ததுமே அண்ணி அப்படின்னு கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களாச்சு என்கிட்ட பேசுகிறதுக்கு வந்தீங்களே, அம்மாவும் அப்பாவும் என்னால் ரொம்ப அவமானப்பட்டுட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்க, அவங்க என்னை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க தானே, எனக்கு தெரியும் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க, நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டாங்களா அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அரசி முதல்ல இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேரும் விருப்பம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின மாதிரியே தெரியல. அது விஷயமாக தான் நான் உன்னை பேசுகிறதுக்காக இங்கே வர சொன்னேன். என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக நீ இதை பண்ணியிருப்பான்னு என்னால் நம்பவே முடியல அரசி. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. பழனியுமே ஆமாம், நீ எப்படி குமார கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவன் ஒரு கேடுகட்டு பொறுக்கியாச்சு, நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கினா, எனக்கு இதுதான் தெரியலை அப்படின்னு பழனியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசி என்ன சொல்கிறது தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக அங்கேயே முழிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அரசி, நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் இருந்தாலும் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு மீனால் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அண்ணி அது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, கண்டிப்பாக வந்து நீ குமாரை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் ஏதாச்சும் ஒன்று மிரட்டி வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லு என்கிட்ட, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா அரசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அரசி நம்ம சரி மீனாண்டிக்கிட்ட உண்மையை சொல்லிடலாம், அப்போ தான் வந்து வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் தெம்பாக இருப்பாங்க, நம்ம மேலே தப்பு இல்லைன்னு எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு அரசி போகிறாங்க மீனா கிட்ட. இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேட்டு யாரும் ஆச்சரியப்படாதீங்க. அந்த குமார் என்னை அன்னைக்கு நெலுங்க வச்ச நைட்டு சுகன்யானி தான் குமார் ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் குமார்கிட்ட பேசினேன். அவன் என்கிட்ட நீ என்னை மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை விட்டுடுறேன், அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு, இல்லை அப்படின்னா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடிட் பண்ணி வச்சு நீ என்னை பிளாக்மெயில் பண்ணான். நான் அதனால தான் வந்துட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் குமார் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவன் நம்ம குடும்பமும் என்னுடைய கல்யாணமும் நிற்கணும் அப்படின்றதுக்காக என்னை கடத்தி கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அரசி சொல்கிற அப்படின்னு. ஆமாம் நீ அவன் என்னை வர சொன்னான்னு சொல்லிட்டு நானும் அவன் பேச்சை கேட்டு ஏமாந்து போய் நின்றேன். ஆனால் அவன் என்னை கடத்திட்டு போயிட்டான். அங்கே போயிட்டு என்னை எதுவுமே அவன் பண்ணலா, நீ என் கூட ஒரு நாள் முழுக்க இருந்துட்டு வந்தா அப்படின்னு அங்கே போயிட்டு சொன்னான், என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கும் அப்படின்றதுக்காக அவன் போய் சொல்லி என்னை கடத்திட்டு போய் பிளான் பண்ணி வச்சுருந்தான். நான் தான் நம்ம குடும்பமும் அப்பாவும் அம்மாவும் அசிங்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு நானே கட்டிக்கிட்டு தாலி தான் நீ இது அப்படின்னு தாலியை எடுத்து அரசி நீட்டிக்கிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. இது கேட்டதும் மீனாவுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற அரசி, இது எனக்கு இன்னுமே புரியல அப்படின்னு. ஆமாம், நீ அவன் என்னுடைய ஃபோட்டோவை அவன் ஃபோனில் வச்சுருக்கான், அதை தப்பாக வந்து நானும் அவனும் சேர்ந்துருக்க மாதிரி எடிட் பண்ணி இது எல்லாத்தையும் போஸ்டர் அடித்து ஒட்டிடுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் தான் நான் போனேன். ஆனால் இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால தான் நான் எனக்கு நானே காலியை கட்டிட்டேன், அவன் கூட நான் ஓடி போனேன், அவனை மறக்க முடியாத கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி பொய் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்களே என்னை தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு அரசி மீனாவுடைய காலில் விழுந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு அரசி, நீ எந்திரி, முதல்ல இந்த விஷயத்த நீ எங்ககிட்ட ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி போகிற அளவுக்கு விட்டுருக்க மாட்டான் இல்லை. இப்போ பார்த்தியா, நீயே போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டியே, இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அங்கே அத்தையும் மாமாவும்
நீயா தான் ஓடி போயிட்டேன்னு சொல்லி அத்தை உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் நீ எனக்கு தெரியாதா நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு. இதில் உன் மேலே எந்த தப்புமே இல்லை அரசி. இது எல்லாமே சூழ்நிலைக்கு காரணமாக தான் நடந்திருக்கு. வேறு வழி இல்லாமல் நீயே கட்டிக்கிட்ட தாலி தானே. அந்த குமர பையன் உன் கழுத்தில் தாலி கட்டலைல, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். எங்கே உன் தலையில் நீயே மண்ணள்ளி போட்டு அந்த குமர பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கை இப்படி வீணாக போயிடுச்சேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா அரசிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பழனிக்கு சுகன்யா மேலே பயங்கர கோவம் வருது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அவளுக்கு, வீட்டுக்கு போய் இருக்கு, இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவதானா, நீ குமர பார்க்க போயிருக்க அப்படின்னு அவன் சொல்லியிருந்தா நான் அப்போவே வந்து எல்லாரும் ஏதாச்சும் பண்ணியிருப்போம், ஒரு வார்த்தை கூட சொல்லாத போயிட்டாலே அரசியை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு பழனி சுகன்யா மேலே பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் சுகன்யா சித்தி இந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லலே, குமாரை பார்க்க அரிசி போயிருக்கா அப்படின்ற போது குமார் தான் கண்டிப்பாக அரிசியை கடத்தியிருப்பான்னு சொல்லி நம்ம இந்த பிரச்சனை இவ்வளோ அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரிசி ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றிருக்கலாம்ல, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மெயினாவுமே பேசிக்கிட்டு பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க அம்மா கிட்ட எப்படியாவது சொல்லி சமாளிங்க, அதாச்சும் அம்மாவை அப்பாவும் வருத்தப்பட விடாதீங்க இந்த விஷயத்த. ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, இந்த விஷயத்த சொன்னால் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படிதான். ஆனால் இந்த விஷயத்த சொன்னால் எல்லாரும் இன்னுமே பயங்கர கோவப்பட்டு சண்டை தான் போடுவாங்க, வேணாம் அண்ணி அப்படின்னு சொல்லி அரசி மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அரசி இதுக்கப்புறமே இந்த உண்மையை எப்படி நம்ம சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முதல்ல இருக்கட்டும், பின்னாடி பார்த்துக்கலாம். அரசி குமாரை கல்யாணம் பண்ணலைன்னு தெரிஞ்சிச்சில்ல, இதோட விடு மீனாமா. இதுக்கப்புறம் அந்த சுகன்யாவை நான் போயிட்டு பார்த்துக்கிறேன், அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், அவள் பிரச்சனையை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியோட பிரச்சனையை பார்த்துக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி அப்படின்னு அங்கேருந்து பயங்கர கோவத்தோடு கிளம்புறாங்க பழனி. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சுகன்யாவை பழனி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.